அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பதிவு பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவு. சித்தர்களால பணத்தை வசியம் பண்றதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரத்துல பணவரவை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பணவசிய நேரத்துல பணவரவை அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம செய்யும் போது நிச்சயமா உடனடியா பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவு தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தி நம்ம சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசமும் இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. இப்படிப்பட்ட பணவசிய நேரம் இன்னைக்கு எப்ப வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்க வீட்டுல சேரணும்னா தவறாம இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு பணவசிய நேரத்துல பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா ஒரே நாள்ல பணவரவு பட்டைய கிளப்பும்னே சொல்லலாம். வாங்க அது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தேய்பிறையில வரக்கூடிய பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 5-5ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அடுத்ததா இன்னைக்கு தை மாசம் 5ஆம் தேதி. அந்த வகையில 5-5ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 9-9ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இன்னைக்கு தேதி ஜனவரி மாசம் 18ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2025வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2-2-5 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 9-9ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 9ங்கிற நம்பர் ஒரு முடிவை குறிக்குது. நல்ல ஒரு ஆரம்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில 9-9ங்கிற சேர்க்கையோட வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். இந்த வீடியோல 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெண்டுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். அடுத்ததா இந்த பணவசிய நேரம் இன்னைக்கு எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு காலையில 11:42 ஆரம்பமாகி மத்தியானம் 12:30 வரைக்கும், அதாவது 48 நிமிஷம் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. அடுத்ததா 2வது பணவசிய நேரம் இன்னைக்கு நைட்டு 7 மணிலிருந்து 7:18 வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷங்கள் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு 3வது பணவசிய நேரமும் இருக்கு. இந்த 3வது பணவசிய நேரம் நைட்டு 9:24 ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு 10:06 வரைக்கும் மொத்தமா 42 நிமிஷங்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு 3 பணவசிய நேரத்தை சொல்லிருக்கேன். இந்த 3 பணவசிய நேரத்துல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 3 டைம்லயும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் செஞ்சா போதுமானது. சப்போஸ் இந்த 3 டைமையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் இந்த பணவசிய நேரத்துல செய்யும் போது அந்த நேரத்துக்கான சக்தியும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால முடிஞ்சவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. சரி வாங்க முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கு பர்ஸ்ல நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.
இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன பணவசிய நேரத்திலயோ அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்திலயோ நீங்க செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத, முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கக்கூடிய பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையில நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். நீங்க ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல உங்க வீட்ல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் வாராகி அம்மாவுக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை நீங்க பிரியாணி இலையில வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாவே வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா அட்ராக்டிங் மணி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சு வலது கையால நீங்க மூடிக்கோங்க. இப்ப பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு கற்பனை பண்ணி பாக்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாதவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். கற்பனை பண்ணி பார்க்க முடியறவங்க உங்களை சுத்திலும் பிரபஞ்சத்திலிருந்து ஒளி வர்ற மாதிரியும், அதாவது வெள்ளை நிற ஒளி இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்து உங்களையும் நீங்க இருக்கக்கூடிய ரூமையும் சூழ்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உங்களை சுத்தி ஒரு வெள்ளை நிற டிவைன் லைட் சூழ்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சூட்சமமான விஷயம். இது வரைக்கும் இதை யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வெள்ளை நிற ஒளிங்கிறது டிவைன் லைட்னு நாம சொல்லுவோம். இத பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாவே நான் சொல்றேன். ஒண்ணு இப்ப நான் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த கற்பனை பண்ணி பாக்குறது, அதாவது விசுவலைசேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். அதனால முடிஞ்சவங்க இப்ப நான் சொன்ன சூட்சமமான முறையில கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க பர்ஸ்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை நாம பணவசிய நேரத்துல செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பிரியாணி இலைக்கும் பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா இந்த சிம்பலும் பல மடங்கு பணத்தை நமக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். இப்படி 3 விஷயங்களையும் இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா உடனடியா ஒரே நாள்ல பணவரவுல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட செஞ்சா போதுமானது. இந்த பிரியாணி இலை இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த பிரியாணி இலைய பர்ஸ்ல நீங்க வச்சதோட மட்டும் இல்லாம பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். 1 மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பிரியாணி இலைய நீங்க விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா 2வது பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2வது பரிகாரமும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன பணவசிய நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு பணவசியத்துக்கு, அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பண கஷ்டம் தீர்றதுக்கு நாம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷனை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல நான் சொன்ன பணவசிய நேரத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இப்ப உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் வாராகி அம்மா கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாத்தையும், அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை ஒன்னு இங்கிலீஷ்லயோ அப்படி இல்லைன்னா தமிழ்லயோ நீங்க 10 நிமிஷம் தொடர்ந்து சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் இப்போ இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். Goddess Varagi's energy clears all obstacles to my financial growth.
தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, வாராகி தேவியின் ஆற்றல் எனது நிதி வளர்ச்சிக்கான அனைத்து தடைகளையும் நீக்குகிறது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ 10 நிமிஷம் சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த வீடியோல பஞ்சமி திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும். 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அற்புதமான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய பணவசிய நேரத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.